Hi friends, welcome to Simple Guy channel. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருக்கோம். இது விபூதி சித்தரை பற்றி ஒரு சின்ன பொள்ளாச்சியில் இருக்கார் அவர் பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஆக்சுவலாக அவரை நாங்கள் பார்க்குறதுக்கு அனுபாவி கோயில் கோயம்புத்தூரில் அவர் வந்திருக்கிறதாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஆனால் அவர் அங்கே இல்லை, கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க. சரி, நம்ம பொள்ளாச்சியை நேராக போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். இது பொள்ளாச்சியிலிருந்து ஆனமலை போகிற ரோடு. ஆனமலை போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா தென்சங்கம்பாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊர்லேருந்து அடுத்தது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர்லேயே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ச் வரும். அது இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் உள்ளே போனோம்னா அவரோட இடம், அவர் அங்கே இருக்கிற இடம் அங்கே தான் இருப்பார். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மடம் மாதிரி இருக்குது அந்த இடத்துல அவர் அங்கே இருக்கிறதில்ல. மோஸ்ட்லி ஏதோ ஒரு மரத்தடியில் இல்லைன்னா உள்ள ஏதாவது அந்த ஊருக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாரு. ஸோ நாங்கள் நேராக போய் பார்த்தோம் அவரை. இப்போ பார்த்திங்கன்னா அவர் எதுவும் பேசுகிறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஊன்னு கேட்டுக்கிறாரு. அப்புறம் விபூதி கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம ஏதாவது வாங்கிட்டு போயிருந்தோம் இல்லை யாராவது வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னா அதை பிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. பழமாக இருந்ததுன்னா சாப்பிடுன்னு சொல்கிறாரு. விபூதி இருந்ததுன்னா விபூதி கையில் வச்சு ஒரு பொட்டணம் விபூதி கொடுக்குறாங்க. கொடுத்து அதை வச்சுக்க சொல்லி சாப்பிட சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாரு. நம்ம சொல்கிறத கேட்குறாரு. கேட்டுட்டு உன்னிப்பாக அப்படியே பார்க்குறாரு. அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்வையாக இருக்குது அது. பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்கிறதெல்லாம் இல்லை, வேறு ஏதோ ஒரு இதுதான் சொல்கிறாரு. இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி நம்ம பேசுகிறோமோ அது ரிலேட்டடாக எதையாவது சொல்கிறாரு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று கேட்டிங்கன்னா, அவர் எல்லாத்துக்குமே விபூதி கொடுக்குறதில்ல. சம்டைம்ஸ் யாரோ ஒருத்தர் வந்தாங்களாவே அவங்கள துரத்தி விட்டுறாரு. முதல்ல எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விபூதி கூட கொடுக்கறதில்ல அவங்களுக்கு. அந்த மாதிரியும் பண்ணுறாரு. ஸோ அவர் எப்படின்லாம் தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் இந்த வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னாவே லெஃப்ட்டில் ஒரு டேங்க் தெரியுது பார்த்திங்களா. அந்த டேங்க்கை தாண்டினே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட்டில் ஒரு ஆர்ச்சு தெரியும். அங்கே கிட்ட போனோன்னே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலேயே பாருங்கள். அதில் அந்த லெஃப்ட்டு கட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே உள்ளே போகணும். அந்த லெஃப்ட்டில் திரும்பினோன்னா அந்த ஆர்ச் போய் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஆர்ச் வழியாக பக்கத்தில் போனீங்கன்னா நேராக இந்த மாதிரி அவரோட இதுக்கே போகுது. பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும். அப்படியே அந்த ரோட்டு ஒட்டி அப்படியே போனீங்கன்னா ரைட் சைடில் அவரோட அந்த மடம் இருக்கும். இதுதான் அந்த ஊர். இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கார் அவர். ஆமாங்க, பார்த்திங்கன்னா பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும்னா தான் தெரியும் அவரோட அந்த ஏரியா. லெஃப்ட் சைடில் ஒன்றும் இருக்காது, ரைட் சைடில் பாருங்கள் இந்த கோயில் இருக்கும். கோயிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங் தெரியும், ஒரு டோம் வச்ச மாதிரி. அங்கே தான் அவர் இருப்பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அவர் இருக்கிற இடம். அந்த மடம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போனோம். ஆனால் அவர் அங்கே இல்லைங்க. எங்கே போயிருக்காங்கன்னா, அது ஏதோ அந்த உள்ள ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த சைடு போங்க, அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கேட்டுட்டு ஏங்க இந்த இவர் இப்போ எங்கே இருக்கார் சித்தர் அப்படின்னு சொன்னப்போ எல்லோரும் அங்கே கை காட்டினாங்க. அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அங்கே போங்க, அங்கே தான் உட்காந்துருக்குறாரு அப்படின்னா அங்கே போய் பார்த்தோம். நாங்கள் ரோட்லேயே அப்படியே உட்காந்துருக்காரு, ஒரு சைடில் ஒரு மரத்தடியில் அப்படியே உட்காந்துருக்காரு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிக்சரில் தெரிகிறார் பாருங்க, இவர் தாங்க இந்த சித்தர். இவர் வந்து விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையில் இதெல்லாம் போட்டு உட்காந்துருந்தார். அப்புறம் நாங்கள் போய் ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு, நான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் போனப்போ ஜஸ்ட் அவர் விபூதி கொடுத்துருந்தாரு. பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு வாரம் கூட இருக்காது, ஒரு 4-5 நாள்லேயே வந்து எனக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ்ஸு. அதனால் சரி திருப்பியும் அவரை போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த டைம் போனப்போ தான் நாங்கள் வீடியோ எடுத்தேன். இவர் தாங்க அந்த சித்தர். அப்படியே உட்காந்துருக்கார் பாருங்க, உட்காந்து விபூதி வர்றவங்களுக்கு விபூதி கொடுக்குறாரு. அப்புறம் ஏதாவது பழங்கள்லாம் வச்சுருந்தா கொடுக்குறாரு, எதுவும் பேச மாட்டார். இப்போ விபூதி வச்சுருக்காருங்களா, யார் வந்தாலுமே அந்த விபூதி வந்து சம்டைம்ஸ் வந்து அவர் ஃபுல்லாக அந்த விபூதியை கையில் கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. அப்படியே பாருங்கள், இன்னொருத்தருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் கொடுப்பாரு. எதுவும் பேசுகிறதெல்லாம் இல்லை, பார்த்துட்டு அதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. அங்கே கை காமிச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாருங்க. அங்கேருந்து வந்தால் போனால் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாரு. மற்றபடி இவர் தாங்க விபூதி சித்தர். இது வந்து ஒரு ரோடுங்க, அப்படியே அந்த ரோட்டு தான் உட்காந்துட்டார் சைடில். அவர் பக்கத்தில் இருக்கிறவருக்கு விபூதி எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வரவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணார். ஆசீர்வாதம் பண்ணால் அப்புறம் சரின்னு பக்கத்தில் போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். ஐயா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசணுன்னு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விபூதி கையில் வச்சுட்டு இது பண்ணார். அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்மளோட இதையெல்லாம் சொன்னப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விபூதி கையில் கொட்டிகிட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சாப்பிட சொல்கிறாருங்க. சாப்பிடுன்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு என்ன ஆகிப்போச்சு, எந்திரிச்சு கிளம்பிட்டாருங்க. எந்திரிச்சுன்னு பாருங்க, நேரம் எந்திரிச்சு போயிட்டுருக்காரு பாருங்க. அங்கே கடைசி போயிட்டார், அந்த கீழே போய் அங்கே போயிட்டாருங்க. பேசிகிட்டு இருந்தார். பேச அப்புறம் என்ன பண்ணார், என்ன நினச்சாருன்னு தெரில. அப்புறம் எந்திரிச்சு அப்படியே அந்த கடைசி போயிட்டாருங்க கீழே அந்த ரோட்லேயே. அங்கே போய் அப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டாருங்க. அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் அதுக்குள்ளே மக்கள் வர்றவங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆட்டோக்காரங்க அங்கே மெயின் ரோட்லேருந்து உள்ளே கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஆமாங்க, பாருங்கள் அங்கே போய் உட்காந்துட்டார் பாருங்க. அங்கே போய் தூரத்தில் அங்கே போய் உட்காந்துட்டார். இப்போ எல்லாம் அங்கே போய் உட்காந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வெள்ளிங்கிரி அண்ணான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவர். அவர் நம்பர் வந்து அவர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அவர் வந்து சொல்கிறாருங்க இருக்காரா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாங்க. போனோம்னா அந்த ஊரில் இருக்கிறாரா இல்லை வெளியூர் போயிருக்கிறாரா என்னங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அவங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா அவரை பார்க்கலாங்க. எனக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒரு சின்ன மாற்றம், அதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யாராவது போகணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜஸ்ட்டு அனுப்புங்க. நான் ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிம்பிள் கை சேனல். தேங்க்யூ.